அனைவருக்கும் வணக்கம். தற்போது விக்கிரவாணி இடைத்தேர்தல் முடிந்து அதிமுகவின் ஓட்டுகள் எங்கு சென்றன என்று ஒரு பரபரப்பான சூழல் இறங்குகிறது. ஆனால் அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு தான் செல்லும், திமுகவுக்கு செல்லாது என்று அதிமுக நம்பிக்கொண்டிருந்தது பொய்யாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிமுகவுக்கு பெற்று தந்திருக்கிறது. இதனால் திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம். அதற்கு முன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம் என்ற குரல்கள் அதிமுகவில் எழுந்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அதிமுக இணைப்பதற்காக பாடுபடுவதாக கூறியிருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் தான் சர்வபலி தியாகத்திற்கும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார். அதாவது மீண்டும் தன்னை அதிமுகவில் சேர்த்து கொண்டால் போதும், தனக்கு முக்கியம் வாய்ந்த பதவி எதுவும் வேண்டாம், அதிமுக வளர்ச்சியாக பாடுபடும் என்று கூறியிருக்கிறார். இந்நிலையில் ஜூலையில் சேலம் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் கட்சியை கட்சி உடைந்திருக்கிறது என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பன்னீர்செல்வத்தை மீண்டும் நாம் ஏன் அதிமுக இணைத்து கொள்ளக்கூடாது, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை ஏன் தரக்கூடாது, ஆனால் அது டம்மியான இடமாக இருக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் எடப்பாடி பழனிசாமியிடம் கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கின்றன. பன்னீர்செல்வத்தை மிகவும் மோசமாக விமர்சித்த நத்தம் விஸ்வநாதனே பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சி சேர்க்கலாம், சசிகலா தினகரன் போன்றவர்களை ஒதுங்கிவிட்டார்கள், நாம் பன்னீர்செல்வத்தை மட்டும் கட்சியில் சேர்த்தால் போதும், அதுவே கட்சியை மீண்டும் ஒருங்கிணைத்தது போல் ஆகிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு பேசி வருகிறார். நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி சேருவதற்கு தயாராக இருக்கிறது. முதல் கட்டமாக 40 இடங்களில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம், அதன் பின் அவர்களுடைய செயல்பாடை வைத்து அதிகமான எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஜெயலலிதாவை மிக கேவலமாக விமர்சித்து வருகிற நிலையில் 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறிய போது 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு தேர்தல். திமுகவின் எதிர்ப்பை வலிமையாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. மீண்டும் தன்னுடைய இடத்தை பாஜகவுக்கு விட்டுவிடக்கூடாது என்றும் ஒரு அதிமுக தொண்டர்களிடையே பார்வை நிலவுகிறது. அதிமுகவை நிர்வாகத்தை எதிர்த்து தலைமை கழக விவகாரத்திலிருந்து அதிமுகவின் இரட்டை இலை வேட்பாளரை எதிர்த்து களம் கண்டது வரை தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து வருகின்ற அதிமுக தலைமை எதிர்ப்பு நிலையை மாற்றி அவர் அனைத்தையும் கைவிட்டுவிட்டால் அவரை அதிமுகவில் இணைக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை கூட்டணி சேர்க்கும் வகையில்தான் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அவர் சமீபத்தில் கூறுகின்ற பேச்சு ஜெயலலிதாவை மிகவும் அசிங்கமான கேவலமான முறையில் விமர்சிப்பதாக இருக்கிறது. 2 ஆண்கள் மத்தியில் ஒரு பாப்பாத்தி படுத்தியிருக்கிறார், ஒரு பெண் படுத்தியிருக்கிறாள் என்று கூறியிருக்கிறார். அது பற்றி இவ்வளவு கேவலமாக விசாரிக்கிறீர்கள் என்று நாம் தமிழர் சீமானிடம் கேட்டபொழுது பிறகு எப்படி கூறுவது, அவரை படுத்திருக்கிறார் என்று வேண்டால் வைத்திருக்கிறார்கள் என்று கூறலாமா என்று நக்கல் அடிக்கிறார். இதுபோன்ற தனிப்பட்ட முறையில் தலைவர்களை கேவலமாக அசிங்கமாக விமர்சிக்கும் நாம் தமிழர் சீமானுக்கு பொதுமக்கள் மத்தியிலே மோசமான கருத்துதான் இடம்தான் இருக்கிறது. அவரை கட்சியில் கூட்டணி சேர்ப்பதனால் எந்த விதமான லாபமும் இல்லை. மேலும் நமது தலைவரை அசிங்கப்படுத்தியவரை சேர்ப்பது நமது தொண்டர்களுக்கு ஒரு அசிங்கத்தை, ஒரு வெறுப்பை தந்துவிடும் என்று கூறி நாம் தமிழர் கட்சி இணைவதற்கு பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். 2026 தேர்தலுக்குள் அதிமுக தலைமை ஒரு முடிவுக்கு வந்து ஒருங்கிணைந்தால் நன்றாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.